ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல் மார்ச் 27 முதல் எங்கும் கிடைக்காத குறைந்த விலை 70% வரை தள்ளுபடி. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை மாநகராட்சி திருவிக நகர் மண்டலம் 71வது வார்டில் உள்ளது பெரம்பூர் நெடுஞ்சாலை வடக்கு. இது எப்போதும் போக்குவரத்து அதிகமுள்ள பகுதி. இங்கு சிறுவள்ளூர் சாலை முதல் பெரம்பூர் ரயில் நிலையம் வரை 2 கிலோமீட்டர் தூரம் மழைநீர் கால்வாய் சீரமைப்பு பணிகள் 2 மாதங்களுக்கு முன் துவங்கின. கால்வாயை முறையாக தூர்வாராமல் மேலே கான்கிரீட் தளம் அமைத்து நடைபாதை வசதியையும் மாநகராட்சி செய்தது. பணிகள் முடிந்ததால் மீண்டும் அப்பகுதியில் பள்ளம் தோண்ட வேண்டிய சூழல் வராது என கருதி புதிதாக தார் சாலையையும் மாநகராட்சி அமைத்தது. இந்த பணிகள் முடிந்து 2 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள் மழைநீர் கால்வாய் நடைபாதை கட்டமைப்புகளை எல்லாம் உடைத்து புதிதாக மழைநீர் கால்வாய் கட்டும் பணியை மாநகராட்சி துவக்கியுள்ளது. 48 கோடி செலவில் இந்த பணிகள் நடந்து வருகின்றன. மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை அடைகின்றனர். பெரம்பூர் நெடுஞ்சாலை அதிகபட்ச போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலை. நாங்கள் பெரம்பூர் ரயில் நிலையம் எதிரேதான் நடைபாதை அமைத்து தர கேட்டோம். ஆனால் பழைய மழைநீர் கால்வாய் மீது கான்கிரீட் போட்டு மாநகராட்சி அதிகாரிகள் வேகமாக பணிகளை முடித்தனர். இப்போது அதையும் உடைத்து மீண்டும் மழைநீர் கால்வாய் அமைக்கின்றனர். அரசு துறைகளிடையே சரியான ஒருங்கிணைப்பு இல்லாததே இதற்கு காரணம். இங்கு சாலை போடும் போதே மழைநீர் கால்வாய்க்கான நிதி ஒதுக்கப்பட்டுவிட்டது. ஆனால் கால்வாய் பணிகளை முறையாக தூர்வாரி சீரமைக்காமல் நடைபாதையை கட்டிவிட்டனர். 30 கோடிக்கு மேல் மக்கள் வரிப்பணம் வீணாகியுள்ளது என அப்பகுதிவாசிகள் புலம்புகின்றனர். 71வது வார்டு மாநகராட்சி அதிகாரி கூறுகையில், நான் இங்கு பணிக்கு வந்து 10 நாட்களே ஆகிறது. இதற்கு முன் நடந்த பணிகள் குறித்த விவரங்கள் என்னிடம் இல்லை, விசாரித்துவிட்டு கூறுகிறேன் என்றார். உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டபோது தேர்தல் பணியில் இருக்கிறோம், அப்புறம் பேசுங்கள் என இணைப்பை துண்டித்தனர்.